ஆனா இந்த வயசுல நீ அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் ஒதுக்கலனா உன்னுடைய இந்த பிராயத்துல நீ பயன்படவே மாட்ட. இல்லம் பிராயத்துல நீங்க பயன்படும் நினைச்சீங்கன்னா ஒருவேளை டைம் ஆயிருக்கலாம். ஆனா இன்னும் நான் டக்குன்னு ஆமென் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பேதுரு சபிக்கிறாரு, மறுதலிக்கிறார். ஆனா 2 மாசம் கழிச்சு ஒரு முடவனைய நடக்க வச்ச காரணம் என்ன தெரியுமா? அந்த 2 மாசத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு 3.5 வருடம் இல்லாத அளவுக்கு அந்த 2 மாசத்துல அவரோடு இணைந்த இணைப்பு பிரதர். 3.5 வருஷம் இருந்தப்ப அவரோடு இணைஞ்சதை விட நீங்க கையை தட்ட நான் இதை சொல்ல, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக நான் சொல்றேன். கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படிப்பட்ட விதமா தெரியுமா? இந்த உலகத்துல சத்ரு சிலரை எழுப்பி இந்த உலகத்துல இருக்கிறவர்களை எழுப்பி கொண்டு இருக்கிறான். ஆனா அப்படி விழுந்தவர்களை எழுப்புவதற்கு கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். சத்ரு இந்த உலகத்துல சிலரை வீழ்த்துவதற்கு சிலரை எழுப்பி கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்துல இருக்கிற சில மனிதர்களை வீழ்த்துவதற்கு சிலரை சத்ரு எழுப்பிட்டு இருக்கிறான். சில அன்னாள்களை வீழ்த்துவதற்கு சில பெண்ணினாள்களை சத்ரு எழுப்பிட்டு தான் இருக்கிறான். சில சவுல்களை பலவீனமாக்குவதற்கு சில கோலியாத்துகளை சத்ரு எழுப்பிட்டு தான் இருக்கிறான். உங்களை என்னையும் இச்சையில விளைவிக்கிறதுக்கு இன்னைக்கு சினிமா இது அதுன்னு சத்ரு எல்லாத்தையும் எழுப்பிட்டு தான் இருக்கிறான். கவர்ச்சிகரமான காட்சிகள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால சொல்றேன், அந்த பக்கம் போகாதீங்க. அவன் லாபத்துக்காக அவன் கண்ட கடையில போட்டுட்டு இருக்கிறான். உங்களை என்னை வீழ்த்துறதுக்கு தான் பிரதர் சத்ரு அப்படிப்பட்டவங்களை எழுப்பிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் அநேகர் விழுந்து போகிறார்கள். அப்படி விழுந்தவர்களை எழுப்புவதற்கு தேவன் ஒரு சேனையை எழுப்ப ரெடியா இருக்கிறார். நான் இன்னொரு நற்செய்தியை சொல்லட்டுமா? நீங்கள் அந்த சேனையில் ஒருவர்களாக இருக்கிறீர்கள். நான் சொன்னது கேட்கல நினைக்கிறேன். நீங்களும் நான் அந்த சேனையில் ஒருவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீ இப்ப விழுந்திருக்கலாம், ஆனா உன்னை ஒப்பு கொடுக்க அந்த கரம் முதல்ல உன்னை தூக்குது, அதுக்கப்புறம் உன்னை கொண்டு பலரை தூக்க ஆரம்பிக்குது. நல்லா சொல்லுங்க, என்னை தூக்குங்க, என்ன தூக்குங்க, என்னை கொண்டு பலரை தூக்குங்க. முதல்ல கடலுக்குள்ள மூழ்கின பேதுருவை தூக்குனாரு. அந்த பேதுருவை தூக்கினக்கு அப்புறம் அந்த பேதுருவை கொண்டு அநேக 40 வருடங்களுக்கு மேல முடவனா இருந்த அவனை பேதுருவை கொண்டு தூக்கினாரு. அதற்கு தான் உங்களை என்னையும் தூக்குறாரு.